திருச்சிற்றம்பலம். யாம் அறிந்த சில சிவ ரகசியங்களையும் சிவன் சிறப்புகளையும் சிவன் தல வரலாறுகளையும் சிவன் திருவிளையாடல்களையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களின் புதிய முயற்சியான இந்த பகுதியில் திருவாலங்காடு என்னும் தலத்தின் சிறப்புகளையும் அத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடாரண்யேஸ்வரர் தல வரலாற்றையும் காணவிருக்கிறோம். திருவாலங்காடு ஆலங்காடு என்றால் காட்டிலுள்ள மயானம் என்று பொருள். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமியின் பெயர் வடாரண்யேஸ்வரர். வடா என்றால் ஆலமரம் என்று பொருள். ஆரண்யம் என்றால் காடு. ஈஸ்வரர் என்றால் எல்லாமுடைய எம்பெருமான். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அம்பாளின் பெயர் வண்டார்குழலி அம்மன். சிவனுக்கு மொத்தம் 5 சபைகள் உள்ளன. அதில் ஒன்றான ரத்தின சபை இந்த திருவாலங்காடு திருத்தலத்தில் உள்ளது. ரத்தின சபை என்று ஏன் பெயர் வந்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பெயர் வந்ததன் காரணம் சம்பு நிசம்பு என்னும் 2 அசுரர்கள். அவர்களின் அட்டூழியம் தாளாத முனிவர்களும் தேவர்களும் சிவனை நாடினர். சிவன் அவர்களை அழிக்க காளி என்னும் அம்சத்தை உருவாக்கினார். காளி தேவி அவர்களை அழித்து அவர்களின் உதிரத்தை தானே அருந்தியதால் காளியினுள் அசுரகுணம் ஏற்பட்டது. தன்னை உணராத காளி சிவனிடம் சென்று தங்களில் யார் பெரியவர் என்று போட்டியிட ஆரம்பித்தார். அப்போது என்ன செய்வது என்று திகைத்த தேவர்களும் ரிஷிகளும் நாட்டிய போட்டி நடத்த முடிவு செய்தனர். இதற்கு தலைமை தாங்க நாரதரையும் சர்ப்பத்தையும் அழைத்தனர். இவர்களின் முன்னால் காளியும் ஈசனும் நடனம் ஆடினர். காளியின் தலைகணத்தை வீழ்த்த ஈசன் தன் காதில் இருந்த குண்டலத்தை கீழே விழ செய்து அதை தன் இன்னொரு காலால் எடுத்து தன் காதில் மாட்டினார். இதை காளியால் செய்ய முடியாது என்று எண்ணி செய்தார். ஆனால் காளியோ அதை செய்து முடித்தாள். காளி தான் எந்த விதத்திலும் தங்களுக்கு குறையாதவள் என்று கூறி தங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதோ அவை அனைத்தும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று விவாதித்தாள். அப்பொழுது சிவபெருமான் காளியின் தலைகணத்தை குறைக்க சூட்சமமாக நீ ஊருக்கு வெளியில் இருந்து கொள், நான் ஊருக்கு உள்ளே இருந்து கொள்கிறேன் என்று கூறினார். இதை உணராத காளியோ அதற்கு ஒப்புக்கொண்டாள். பிறகு சூட்சமத்தை உணர்ந்த காளி இன்னும் உக்கிரமாக இருப்பதாக இத்தல வரலாறு கூறுகிறது. இன்னும் அத்திருத்தலத்தில் காளியை வணங்கிவிட்டே சிவபெருமானை வணங்குவது வழக்கமாக உள்ளது. மேலும் திருவாலங்காட்டின் சிறப்புகளையும் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியையும் அடுத்த பகுதியில் காணலாம்.